ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லீவ் மாடல் தான் எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி மேக்ஸி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லீவ்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோப்புக்காக நம்ம தைக்கிற இந்த பீஸ் மட்டும்தான். ஸோ வாங்க எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து நார்மலாக கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு, அதாவது 1 இன்ச் இந்த அளவுக்கு விட்டுட்டு நார்மலாக இங்கேருந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். நான் நாச் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டுருக்கேன். அண்ட் அது போக இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆர்ம் ஹோலோட லென்த்து. அதுக்கப்புறம் ஸ்லீவ் கீழே ரவுண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு 1 இன்ச் அளவு விட்டுட்டு தான் மீதியை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாட்டம் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மெட்டீரியலை இந்த மாதிரி ரெண்டா ஸ்லீவை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த நாச்சஸ் எல்லாம் ஈவனாக வச்சுக்கோங்க, நமக்கு அதுதான் மெயினு. ஸோ இந்த நாச்சு ஈவனாக வச்சுட்டு இதே ஸ்ட்ரைட்டுக்கு வந்து நம்ம இங்கேருந்து தைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப் விட்டுருந்த அளவை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கேப்பை கரெக்டாக ஈவனாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச்சு வந்து போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டரை, இந்த நாச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாச்சை வந்து இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சென்டரில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடும் வந்து கேப் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ரோப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது வச்சுட்டு தைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேங்கிறத காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோப் வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பாட்டமில் இருந்தே கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கீழே எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக அதை உள்ளே வச்சுட்டு தைச்சிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை உள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு அது மேலே தையல் போடாமல் இந்த மேலே துணி இருக்கு இல்லையா, அது மேலே மட்டும் தையல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இதை வந்து மடித்து இந்த பக்கம் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இங்கே நம்மளுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே அப்படியே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி உள் பக்கமாக தள்ளிக்கோங்க. அடுத்தது அதில் படாமல் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.